நம்ம எல்லாருமே எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். அது மெயினாக காலையில், ஈவினிங், நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணக்கூடாத விஷயம் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதில் மெயினாக இந்த அரிசியும் கல்லுப்பும் எப்பயுமே குறையாம பார்த்துக்கணும். குறைஞ்சது அப்படின்னா நமக்கு ஐஸ்வர்யமும் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி காலையில் முதல்ல பாலை தொட்டோம் அப்படின்னா ஐஸ்வர்யம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. புளியை தொட்டோம் அப்படின்னா இருக்கிற ஐஸ்வர்யமும் விட்டுக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி நைட்டு தூங்க போகும்போது கொஞ்சமாவது சாப்பாடு மிச்சமாக வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு துரதிர்ஷ்டம் தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அப்படி ஒண்ணு கடிகாரம் ஓடாத கடிகாரம் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தரித்திரம் தான் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உடைஞ்ச கண்ணாடியும் நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில பெண்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சமையல் வேலைக்கு தான் போவோம். அப்போ காலையில பெண்கள் கிச்சனுக்கு போய் புளியை தொட்டோம் அப்படின்னா இருக்கிற ஐஸ்வர்யம் எல்லாம் போடியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே புளியை தொடவே கூடாது. பாலை தொட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. கிச்சன்ல கண்ணாடி வைக்கவே கூடாது. அது மாதிரி அரிசியும் படியும் ஒன்னாவே வைக்கணும். அரிசியை படியால மட்டுமே எடுக்கணும். அப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு மேலும் மேலும் ஐஸ்வர்யம் பெருகும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க.